வணக்கம். புதுவை மக்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், மத்திய அரசு மக்களுக்கு மானியத் தொகை வழங்குவதில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க 34 திட்டங்களுக்கு 51 மாவட்டங்களில் உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற சோதனை திட்டத்தை வரும் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த உள்ளது. மத்திய அரசு சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மட்டும் மானியத் தொகையினை வழங்கி வருகிறது. எனவே மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாநில அரசு நிதி ஒதுக்கி மானியங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவேன் என்று கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பின் பின்பு அதற்கான பணிகளில் எதிர்க்கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் ஆளும் கட்சி மட்டும் தோல்வி பயம் காரணமாக தனது கட்சிக்காரரை வைத்தே தேர்தலுக்கு தடை பெற்றுள்ளது. மேலும் தொகுதி சீரமைப்பு குறித்து பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தி வந்தபோது அதனை காதில் போட்டுக் கொள்ளாமல் தற்போது தடை பெற்றுள்ளது. அரசு என்னதான் தேர்தலை தள்ளி போட்டாலும் தற்போதைய நீதிமன்ற உத்தரவுப்படி கண்டிப்பாக இன்னும் 5 மாதத்தில் தேர்தலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்போது தற்போதைய ஆட்சியில் அதிருப்தி அடைந்த மக்கள் அரசுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்றார். மேலும் தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாமல் இலவச அரிசியில் ஏழை மக்களை வஞ்சித்து வருகிறது. இது மட்டுமின்றி புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டு ரவுடிகள் மற்றும் கொள்ளையர்கள் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் ரவுடிகள் தொழிலதிபர்களை தொலைபேசியில் பணம் கேட்டு மிரட்டும் சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே மாநில சட்ட ஒழுங்கை பற்றி பரிசீலனை செய்ய மத்திய உள்துறை அமைச்சரோ அல்லது இணை அமைச்சரோ பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் புதுவை வர உள்ளனர். மேலும் காரைக்காலில் மீனவர்கள் 31 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கை படையினரால் சிறைப்படுத்தப்பட்ட போது சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தகவல் தெரிவித்ததும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கையில் உள்ள இந்திய தூதரிடம் பேசி தான் நடவடிக்கை எடுத்ததால் அவர்கள் பாதுகாப்பாக திரும்பினர். தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மற்றும் புதுவை மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு தீர்வு காண பிரதமர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். மேலும் காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் வாழும் பயிர்களை காக்க கர்நாடக அரசு காவிரி நீர் பிரச்சனையில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், திருமுருகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் உடனிருந்தனர். பதவி உயர்வில் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி பட்டதாரி ஆசிரியர்கள் சுதேசி பஞ்சாலை அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் பணிமூப்பு, பணி உயர்வு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் நீதிமன்றம் உத்தரவிட்டு 7 மாதமாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும், இதனால் பட்டதாரி ஆசிரியர்களின் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்த்தும் வண்ணமும் சுதேசி பஞ்சாலை அருகே காரைக்கால் பகுதி பட்டதாரி ஆசிரியர் சங்க தலைவர் காளிதாஸ் தலைமையில் கௌரவ தலைவர் புருஷோத்தமன், தலைவர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திரளான ஆசிரியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டனர். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செவிலியர் பராமரிப்பு மற்றும் தாயின் கவனிப்பு என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செவிலியர் பராமரிப்பு மற்றும் தாயின் கவனிப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்ற செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ நிகழ்ச்சியில் பேச்சாளராக டாக்டர் கனிமொழி பங்கேற்று டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு செவிலியர்கள் மற்றும் தாயின் பராமரிப்பு, கண்காணிப்பு குறித்து அறிவுரையினையும் விளக்க உரையினையும் வழங்கினார். மருத்துவ கண்காணிப்பாளர், மருத்துவ அதிகாரிகள், செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவில் செவிலியர் கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போர் நினைவு நாளை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள ராணுவ போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் இந்தியா பாகிஸ்தான் போரில் அப்போதைய பாகிஸ்தான் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நியாசி இந்தியாவின் அப்போதைய கிழக்கு பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அரோராவிடம் சரணடைந்தார். இந்த வெற்றியை 41வது ஆண்டாக இந்திய முன்னாள் ராணுவ வீரர்கள் லீகின் புதுவை கிளை சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள ராணுவ போர் வீரர்கள் நினைவிடத்தில் புதுச்சேரி லீகின் தலைவர் ஓய்வு பெற்ற சுபேதார் கனகராஜ் தலைமையில் கர்னல் ஹரிஷ் சித்தோர் முன்னிலையில் போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அவில்தார் பெருமாள், மூத்த உப தலைவர் ஓய்வு பெற்ற சுபேதார் பாலதண்டாயுதம் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் லீக்கின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுவை கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்ற பாரதி விழாவில் கவியரங்கம் மற்றும் கருத்தரங்கம் தமிழ் அறிஞர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண மண்டபத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா
பேராசிரியர் முருகவேல் குழுவினரின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்ற தலைப்பில் கவியரங்கமும், இளம் கவிஞர் விருது பெற்ற சமுதாய கல்லூரி தமிழ்துறை விரிவுரையாளர் முனைவர் லட்சுமி தத்தைக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு அறம்பாடிய அறிஞன் பாரதி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். முன்னதாக முனைவர் இளங்கோ பாரதியின் 1/6 என்ற தலைப்பில் உரையாற்றினார். விழாவில் இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வளர்கல்வி ஊழியர்கள் 185 பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கூறுகையில், மத்திய அரசின் திட்டமான வளர்கல்வி இயக்கம் கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இதில் தற்போது 167 பொறுப்பாளர்கள், 18 தலைமை மைய பொறுப்பாளர்கள் என 185 பேர் 700 மற்றும் 1400 ரூபாய் ஊதியத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரிகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 2003ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் குரல் கொடுத்து வருவதாகவும், அதன்படி 2003ஆம் ஆண்டு மற்றும் 2006ஆம் ஆண்டில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வளர்கல்வி ஊழியர்கள் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் வைத்தியலிங்கம் காமராஜர் எழுத்தறிவு இயக்கத்தில் சேர்க்கப்படுவர் என்று அறிவித்தார். ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கடந்த 4 மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் வளர்கல்வி பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய போவதாக கூறப்படுகிறது. இதனை முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. மேலும் இப்பிரச்சனையில் தலையிட்டு 185 குடும்பங்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். புதுவை வில்லியனூரில் வாய்க்காலிலிருந்து வீதிக்கு வந்த உடும்பை வனத்துறையினர் பிடித்து பாதுகாப்பாக வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். புதுவை வில்லியனூர் வெள்ளாளர் வீதியில் வாய்க்காலில் இருந்து ஒரு உடும்பு வீதிக்கு வந்துவிட்டது. அதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனே வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து வனத்துறை சண்முகம் மற்றும் அலுவலர்கள் விரைந்து வந்து லாவகமாக உடும்பை பிடித்தனர். அந்த உடும்பு சுமார் 3 அடி உயரமும் 8 கிலோ எடையும் கொண்டதாக இருந்தது. அதனை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டதும் உடும்பை காண அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அதனை ஆர்வத்துடன் தொட்டு பார்த்தனர். பின்னர் வனத்துறையினர் அந்த உடும்பை கொண்டு சென்றனர். புதுவை மங்களம் உருவையாறு பாலத்தில் வெகு நாட்களாக பழுதடைந்துள்ள உயர் கோபுர மின் விளக்கினை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை வில்லியனூர் மங்களம் உருவையாறு பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயர் கோபுர மின் விளக்கு நீண்ட நாட்களாக பழுதடைந்து அப்பகுதியில் இருள் சூழ்ந்துள்ளது. எனவே இரவு நேரத்தில் அப்பகுதியில் திருட்டு, நகைபறிப்பு போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. எனவே அவ்வழி செல்லவே மக்கள் அச்சப்படுகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகளும் இருளில் விபத்துக்கள் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்றனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த அப்பகுதி மக்கள், பொதுமக்களின் நலன் கருதியும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு மின்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உயர் கோபுர மின் விளக்கை பழுது பார்த்து சீரமைத்து இயங்க செய்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உருவையார் மெயின் ரோட்ல ஐமா சைட்டு போட்டிருக்காங்க. ஒரு வருட காலமாக எரியவில்லைங்க. இதனால் விபத்துகள் அதிகம் நடக்கிறது. திருடும் அதிகம் நடக்கிறது. இதனால் அரசாங்கம் விரைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உருவையாறு சம்பந்த பொதுமக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுவை வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் விழா பள்ளி மாணவர்களின் மாறுவேட போட்டியுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை வில்லியனூர் புனித வின்சென்டே பவுல் சபை சார்பில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் இயேசுவின் திருவுருவம் குடிலில் அமைக்கப்பட்டு ஜெப வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழாவில் பங்குத்தந்தை ரிச்சர்ட் அடிகளார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வட்டார சபை தலைவர் சாமுவேல் பிலிக்ஸ் முன்னிலையில் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் வின்சென்டே சபை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை மற்றும் சுவாமி வீதியுலா பக்தி பாமாலையுடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 37ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையுடன் சிறப்பு அலங்கார தீபாராதனையும், தொடர்ந்து திருவிளக்கு பூஜையும், பின்னர் திருவிளக்கு ஏந்தி சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்ப சுவாமி வீதி உலாவும் இன்னிசை மற்றும் பக்தி பாமாலையுடன் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஐயப்ப பஜனையுடன் வழிபட்டு ஐயப்பனின் திருவருளை பெற்றனர். அதேபோன்று கைராளி கல்ச்சுரல் சங்கம் சார்பில் ஐயப்ப சுவாமிக்கு லட்சார்ச்சனை விழா நடத்தப்பட்டு ஸ்ரீ ஐயப்பன் ஊர்வலம் சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து யானை, செண்டை வாத்தியம்,
தாளப்பொலிவுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சுபலட்சுமி மகாலை சென்றடைந்தது. அங்கு ஐயப்ப பஜனையும் மகா தீபாராதனையும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவில் திரளான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரியின் பிரெஞ்சு கால முதலமைச்சர் சீமான் செல்வராஜுலு செட்டியார் நினைவு நாளை முன்னிட்டு தேசிய மீனவர் பேரவை சார்பில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியின் பிரெஞ்சு ஆட்சிக்கால முதலமைச்சர் சீமான் செல்வராஜுலு செட்டியாரின் 74வது நினைவு தினம் தேசிய மீனவர் பேரவை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தேசிய மீனவர் பேரவையின் அகில இந்திய பொதுச் செயலாளராக புதியதாக பதவியேற்றுக் கொண்டுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தலைமையில் பேரவையின் நிர்வாகிகள் முக்கிய தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் மீனவ சமுதாய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை தேங்காய்த்திட்டு அருள்மிகு வடபத்திர காளியம்மன் கோவிலில் ஐயப்ப சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக அன்னதான பிரபுவாக பவனி வரும் விழா நடைபெற்றது. புதுவை தேங்காய்த்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தொடர்ந்து 12ஆம் ஆண்டாக அன்னதான பிரபுவாக பவனி வரும் விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கும் கலியுக வரதன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் அன்னதான பிரபுவாக எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தார். அப்போது பல இடங்களில் விதவிதமான அன்னதானங்கள் செய்யப்பட்டது. விழாவில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று அர்ச்சித்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.